Hi friends. சார்லி சாப்ளின் உலகின் பிரபலமான கமெடியன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேரை சிரிக்க வச்சிருக்காரு. ஆனா அவரோட உண்மையான வாழ்க்கையை பத்தி சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். சார்லி சாப்ளினின் வாழ்க்கையில் இருந்த சில கசப்பான உண்மைகள், அவர் எப்படி இருந்தாரு மற்றும் அவரோட சமாதியில் இருந்து இறந்த உடல் எதுக்காக திருடப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். சரி வாங்க லேட் பண்ணாம let's get started. சார்லி சாப்ளின் லண்டன்ல ஏப்ரல் 16ஆம் தேதி 1889ஆம் வருஷத்துல பிறந்தாரு. சார்லி வெறும் ஒரு கமெடியன் மட்டும் இல்ல, தான் ஒரு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்கிரீன் ரைட்டர், கம்போசர் மற்றும் எடிட்டர். சார்லி சினி ஃபீல்டுக்கு எப்படி வந்தாரு? பொதுவா அந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் என்ன வேலை செய்யறாங்களோ அவங்களோட பசங்க கூட அதே வேலையை தான் செய்வாங்க. சார்லி கூட அதே வேலையை தான் செஞ்சாரு. சார்லி சாப்ளினின் தந்தையோட பெயர் சார்லஸ் சாப்ளின். இவர் ஒரு சிங்கர். தாயோட பெயர் ஹேனா சாப்ளின். இவங்க சார்லஸ் சாப்ளினை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கூட அதே சிங்கர் வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மற்றும் டான்சர். அதனால இவங்களோட மகனான சார்லி சாப்ளின் கூட ஒரு பிரபலமான ஆக்டரா மாற விரும்பினாரு. ஆனா அந்த சமயத்துல ஆக்டர்ஸா இருந்தவங்க அந்த அளவுக்கு பணக்காரங்க இல்ல. அதனால அவங்களோட பொருளாதார நிலை கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும். இந்த ஒரு காரணத்தால சார்லி தன்னோட குழந்தை பருவத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சார்லி 5 வயதா இருந்தப்போ சில பிரச்சனைகளால அவங்களோட பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போனாங்க. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் அவரோட அப்பா இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சாரு. ஆனா அவங்களால கூட ஒன்னா வாழ முடியாம மறுபடியும் பிரிஞ்சு போனாங்க. அதனால சார்லி தனிமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. ஒரு நாள் கூட அவரால் நிம்மதியா வாழவே முடியல. இந்த சமயத்துல தான் துரதிருஷ்டவசமா சார்லியின் முதல் தாயின் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் சார்லிய அவரோட அப்பா கூட வாழ கோர்ட் அனுமதி தந்தாங்க. ஆனா இப்போ கூட சார்லியின் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம போனது. ஏன்னா அவரோட அப்பா ஒரு பயங்கர குடிகாரர். காலங்கள் இப்படியே மெதுவா கடந்து போனது. அதுக்கப்புறம் சார்லியின் தாயோட உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சது. சார்லி சாப்ளின் 6 வயதா இருந்தப்போ ஒரு நாள் தன்னோட அம்மா தியேட்டர்ல பாடிட்டு இருந்த சமயத்துல சில ஆடியன்ஸ் அவங்க மேல பொருட்களை வீசி தாக்குனாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாம அவங்க அழுதுகிட்டே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் அவங்கள பயங்கரமா திட்டுனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. 6 வயதான சார்லி சாப்ளின் ஸ்டேஜ்ல ஏறி அவங்க அம்மா பாடிய அதே பாடலை பாட ஆரம்பிச்சாரு. ஒரு சின்ன பையனோட வாயிலிருந்து வந்த அந்த பாடல் அங்கிருந்த எல்லாரையும் உற்சாகப்படுத்தியது. இது சார்லியின் கரியருக்கு ஒரு அடித்தளமா இருந்துச்சு. நாம பெரிய பெரிய ஆட்களை பத்தி பார்க்கும்போது அவங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அதே போல சார்லியும் தன்னோட 13வது வயதுல அவரோட படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. தான் ஒரு சிறந்த நடிகரா மாற வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுக்காக ஆரம்ப காலகட்டத்துல நிறைய சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோஸா பண்ணாரு. இது மூலமா வந்த பணம் அவரோட பொருளாதார நிலையை மாற்ற ரொம்ப உதவியா இருந்துச்சு. காலப்போக்குல இது அவரோட மனசுக்கு பிடிச்ச வேலையா மாறியது. அதனால இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஷோஸா பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி சார்லி சாப்ளின் ஒரு நாள் பண்ண ஸ்டேஜ் ஷோவை ஒரு பெரிய டைரக்டர் பார்த்து வியந்து போனாரு. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சார்லியை மீட் பண்ண அந்த டைரக்டர் தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரப்போவதா சொன்னாரு. அதே போல சார்லி சாப்ளினை ஹாமில்டனுக்கு அறிமுகப்படுத்தினாரு. இது மூலமா சார்லிக்கு ஏஜ் 5 நாடகத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. நாடகம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஸ்கிரிப்ட்ஸ் மற்றும் டயலாக்ஸ் இருக்கும். ஆனா சார்லிக்கு சரியா படிக்க தெரியாது. இது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறியது. ஒரு ஆக்டரால தன்னோட டயலாக்ஸை படிக்க முடியாம போனா எப்படி அந்த டயலாக்ஸை பேச முடியும்? யாராவது அந்த குறிப்பிட்ட ஸ்கிரிப்டை படிக்கும்போது அதை கவனமா கேட்டு அதை அப்படியே எந்த ஒரு பிழை இல்லாம பேசுற திறமை சார்லி கிட்ட இருந்துச்சு. அதனால சார்லி நடிச்ச இந்த நாடகம் ஒரு பெரிய ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் இந்த நாடகத்துல நிறைய பாகங்களை உருவாக்கி சார்லியை நடிக்க வச்சாங்க. அப்படி இந்த நாடகத்தின் எல்லா பாகங்களும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதால சார்லியின் பெயர் மெதுவா பரவ ஆரம்பிச்சது. காலப்போக்கில் தான் ஒரு பெரிய நடிகரா வளர்ச்சி அடைந்தாரு. ஆனா இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. துக்கங்கள், கஷ்டங்கள் மற்றும் தனிமை மாதிரியான பிரச்சனைகளால சபிக்கப்பட்டாரு. என்னதான் இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிற அந்த கமெடியன் வேலையை தொடர்ச்சியா செஞ்சாரு. இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி சார்லியால தன்னோட நடிப்பால மக்களை சந்தோஷப்படுத்த முடியுதுன்னு எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. குறிப்பா உலகப்போர் சமயத்துல கூட மக்களை சிரிக்க வச்சாரு. அந்த சமயத்துல எல்லாருக்குமே இது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் அவங்களோட குடும்பத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு உண்மையான ஆக்டர் தன்னோட படத்துல சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகள் மற்றும் அரசியலை பத்தி கண்டிப்பா பேசுவான். அதே போல சார்லியும் நிறைய பிரச்சனைகளை அவரோட படங்கள் மூலமா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாரு. ஒரு முறை சார்லி தன்னோட படத்துல சில அரசியல் கருத்துக்களை சொன்னாரு. அப்போத்துல இருந்து சார்லி ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெறும் மக்கள் மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கம் கூட இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. 1952ல சார்லி நடிச்ச லைம் லைட் அப்படிங்கிற படம் வெளியானது. ஆனா அமெரிக்க அரசாங்கம் இதை பேன் பண்ணாங்க.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சார்லி சாப்ளின் லிட்டா கிரே, பவுலட் கார்டட் மற்றும் மிட்ரெட் ஹாரிஸ் அப்படிங்கிற 3 அமெரிக்க பெண்களை திருமணம் செஞ்சாரு. இதுக்கப்புறம் சார்லி தன்னோட பொறுமையை இழந்ததுக்கு அப்புறம் லண்டனுக்கு திரும்ப போனாரு. இப்போ லண்டன்ல வாழ எவ்வளவு செலவாகுமோ அந்த காலகட்டத்தில் கூட அதிகமா செலவாகும். இங்க வாழ போதுமான பணம் சார்லி கிட்ட இல்லாத காரணத்தால அவர் சுவிட்சர்லாந்துக்கு போனாரு. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி சார்லி சாப்ளினை இங்க தான் சந்திச்சாங்க. சார்லி எழுதிய தன்னோட பயோகிராஃபில மகாத்மா காந்தியின் கொள்கைகள் ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருந்தாரு. இந்த காரணத்தால சார்லி ஒரு முறை பிரிட்டிஷ் பிரதமரான வின்ஸ்டன் சர்ச்சில சந்திச்சப்போ தான் எப்படியாவது மகாத்மா காந்தியை சந்திக்கணும்னு கேட்டுக்கொண்டாரு. அதே போல சார்லி மகாத்மா காந்தியை கூட சந்திச்சாரு. சார்லியின் உயரம் மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதாவது இவரோட உயரம் வெறும் 5.5 அடி. அது மட்டும் இல்லாம சார்லி ரொம்ப ஒல்லியா தான் இருப்பாரு. இருந்தாலும் தன்னோட திறமையால மக்களை சிரிக்க வச்சாரு. அவரோட சிறந்த நடிப்பால அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் தந்தாங்க. 1940 வெளியான தி கிரேட் டிக்டேட்டர் படத்துல சார்லிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் தந்தாங்க. 1952 வெளியான லைம்லைட் படத்தின் இசைக்காக ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சது. உலகளவுல புகழ் பெற்ற சார்லி சாப்ளின் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? 1977 வருஷத்துல டிசம்பர் 25ஆம் தேதி சார்லிக்கு தூக்கத்துல பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தது. அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் காரணமா அவரால் மறுபடியும் எழுந்துக்க முடியல. ஆனா இவரோட சாவுல கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குன்னு நிறைய பேர் நம்பினாங்க. சார்லியின் மரணத்துக்கு அப்புறம் அவரோட உடலை சுவிட்சர்லாந்துல இருக்கிற காசியஸ் சர்வே அப்படிங்கிற கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. ஆனா இது நடந்து வெறும் 2 நாட்களில் சார்லி சாப்ளினின் கல்லறையை தோண்டி அவரோட பிணத்தை திருடிட்டு போனாங்க. அவங்க அந்த பிணத்தை திருப்பி தர அவரோட குடும்பத்துக்கிட்ட ஒரு பெரிய தொகையை தர சொன்னாங்க. அதாவது சுமார் 6 லட்சம்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த திருடர்களை கண்டுபிடிச்சு சார்லியின் பிணத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. இதுதான் உங்கள நிறைய பேருக்கு தெரியாத சார்லி சாப்ளினின் மர்மமான கதை. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள எவ்வளவு பேர் இந்த கதையை இப்போதான் முதல் முறையா கேட்டேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.